பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கண சிந்தம் ஞானம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர பணமாமதான கலிகை தெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு நீங்கள் அடுத்தோட தலைப்பு ஆசையோடு வந்த ஆனால் கர்மா கைமீறி போயிடுத்து. ஆசையோடு வந்த ஆனால் கர்மா கைமீறி போயிடுத்து. சம்பத்தையங்கார் அப்படிங்கிறவர் தெரியும் உங்களுக்கெல்லாம். நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பேசியிருக்கோம் இந்த சேனலில். திருமலை கெமிக்கல்ஸ் ராணிப்பேட் அதனுடைய ப்ரிப்பரேட்டர் அவர் தான். மகாபலியோட அத்தியந்த பக்தர், ஸ்ரீ வைஷ்ணவர். இவர் இவர் பொண்டாட்டியோட மாமா பிள்ளை மும்பையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுருந்தாராம். எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த லோக்கல் ட்ரெயினில் வந்திருந்தபோது அங்கே ஏற்கனவே மும்பையில் தெரியும் நம்மளுக்கு ஏகப்பட்ட ரஷ் இருக்கும் அங்கேன்னு. அதில் அந்த ஓரத்தில் அந்த பக்கம் ஃபுட்போல்னு சொல்ல முடியாது, அதான் எண்டில் அவர் இருந்துட்டுருக்கார். ரொம்ப கும்பல் இருக்கும். அதில் என்னவோ தெரியல, கொஞ்சம் ரொம்ப அவர் அதில் தள்ளி அப்படி நின்று உடம்பு தொங்க போட்டு நின்றுந்தாரானே தெரியாது. தள்ளி அது ஒரு போஸ்ட், ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்டில் அடித்து தூக்கி போட்டுருத்தவர் ட்ரெயின் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அந்த இடத்துல கீழே அந்த பையனை அங்கே லோக்கலில் யாரோ பார்த்தவா கடைன்னு எடுத்து விட்டு அங்கே லோக்கலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கா. அங்கேருந்து இவருக்கு இருக்க அந்த கொஞ்சம் நினைவில் ஃபோனை பண்ணிக்கிண்ணி அவள்லாம் பார்த்துருப்பாளாக இருக்கும். அந்த விஷயம் போயிட்டே இருக்குது. அந்த பையன் பிழைச்சானா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து ஃபோன் இவருக்கு மாமா கிட்டேருந்து வந்துடுது. அந்த சம்பத்தையங்கார் பொண்டாட்டியோட மாமா கிட்டேருந்து. அவள் உடனே சம்பத்தையங்காரும் பொண்டாட்டியும் கிளம்பி ஓடி போயிருக்கா காஞ்சிமடத்துக்கு. காஞ்சிமடத்தில் நுழையிற வரைக்கும் பிரிவா நல்லா சிரிச்சுட்டே எல்லாருக்கிட்டையும் பேசியிருந்தாராம். அதை பின்னாடி தான் தெரிஞ்சுது இவாளுக்கு. ஏன்னா இப்போ தெரியாது அது, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னாடி தான் தெரியும். இவர் உள்ள கால் எடுத்து வைக்கிறான்னு தெரியறது பிரிவாளுக்கு அங்கே எப்படி தெரிஞ்சுதுன்னு தெரியாது. ஏதோ டக்குன்னு பேசியிருந்தவர், நல்லா பேசியிருந்தவர், பிரசாதம் கொடுத்தது திடீர்னு காஷ்டமோனத்துக்கு போயிட்டாராம். பிரிவா அசையாமல் கல் மாதிரி ஆகிட்டார். ஏன்னு அங்கே இருந்தவாளுக்கு தெரியல. இவருக்கு அவர் இத்தனை நேரம் பிரசாதம் கொடுத்துருந்தாருன்னு தெரியாது சம்பத்தையங்காருக்கும் பொண்டாட்டிக்கும். அங்கே போய் பார்த்தா சொல்கிறாங்க, இல்லை பெரியவா காஷ்டமோனத்துக்கு போயிருக்கா தெரியல அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து புது பெரியவாக்கிட்டே அவர் ரொம்ப ரொம்ப இதுவாக பேசுவார், தைரியமாக. நல்ல என்ன சம்பத்தையங்கார் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நல்லா தெரிஞ்சவர், எல்லாருக்கும் நல்ல கைங்கரியம் பண்ணுறவர். அவர் போய் புது பெரியவாக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னாராம். இந்த மாதிரி ஆகிடுத்துன்னா கேட்கலான்னு பெரியவாக்கிட்ட வந்தோம், ஆனால் இப்படி ஆகிடுத்துன்னு பார்த்தா சரிவா நான் பார்க்குறேன் அப்படின்னு கூட வந்தாராம். புது பெரியவா பார்த்தா ஆமாம் பெரியவா காஷ்டமோனத்தில் இல்லை இருக்கா. சரி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இந்தா குங்குமம், இதை நீ உடனே ஒரு பார்சல் இதில் போஸ்ட்டில் அமுச்சு விட்ரு குங்குமத்தை. அவளுக்கு ஒரு தைரியம் இருக்கும், அமுச்சு விட்ருன்ட்டார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதோட வேறு யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. சம்பத்தையங்காரும் மடத்துக்கு இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல என்ன ஆச்சு என்னன்றதை. இவள் கிளம்பி அங்கே போயிட்டா பாம்பேக்கு. அந்த நியூஸ் வந்துடுது, அந்த குழந்தை தவறி போயிடுத்து பாவம் அப்படின்னு. பாவம் இந்த பையன் 15 நாள் அவர் அங்கே அந்த தீட்டெல்லாம் முடிஞ்சு அங்கே போயிட்டு அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணாமல் இருக்க முடியல. அப்போது வந்தார் திருப்பி. இவர் மட்டும் வந்திருப்பாராக இருக்கும். அப்போ வந்தபோது மகாபெரிவா சாதாரணமாக எல்லாருக்கிட்டே பேசியிருந்தார். இப்போ காஷ்டமோனம் போகலை, பெரியவாளுக்கு தான் பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. அப்போ இவர் நமஸ்காரம் பண்ணி சம்பத்தையங்கார் அவர்கிட்ட முன்னாடி நிற்கும்போது பெரியவா சொன்னாலாம், நீ அன்றைக்கி உன் பொண்டாட்டியோட இங்கே வந்த இல்லையோ, ஆசையோடு ஓடி வந்திருக்க. ஆனால் கர்மா என் கைமீறி போயிடுது, என்ன பண்ணுறது, பரமேஸ்வரன் தானே பாவம், அனுகிரகம் பண்ணணும். அவரால் அவனுடைய அந்த பையனோட கர்மா அப்படி இருக்குது, அவனுடைய உயிர் போகணும்னு இருக்குன்னா போய் தானே ஆகணும். அதனால் பெரியவா அப்படி சொல்கிறா. ஆனால் கர்மா கைமீறி போயிடுது, என்ன பண்ணுறது. ஆனால் அந்த ஆத்மா நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். நீ எதை வேணும்னாலும் கேளு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் உங்ககிட்ட.
நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, நீ எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை. ஆனால் நீ ஆசையோட ஓடி வரச்சேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு பெரியவா சொல்லி கொஞ்சம் அதை மனசில் இது பண்ண மாதிரி ஒரு பெரியவா சொல்லலாம். பெரியவா என்ன பண்ணும், பரமேஸ்வரனால் முடிஞ்சதை பண்ணியிருப்பாரே. பெரியவா பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும் அந்த பையனுக்கு இது மாதிரி ஆகிருக்கு, நம்முடைய கர்மா, அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் அந்த பையன் இப்போ நல்ல ஸ்திதிக்கு போயிட்டான், வந்து நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு நல்ல சொர்க்கம் தான் கிடச்சிருக்குன்னு பெரியவா அதை இன்டெரக்டாக அதையும் சொல்லிட்டா. கவலைப்படாத, ஏதோ அந்த மாதிரி அடிபட்டு போகிறவாள்லாம் இப்படி ஆவா அப்படி ஆவாள்லாம் சொல்லுவாள், அதெல்லாம் இல்லை. பரமேஸ்வரன் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பையன் உயிர் போகணும்னு இருக்குது, அதான் பெரியவா சொல்லிட்டா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணலை நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நிறைய அனுபவங்களில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அவள் கர்மா அப்படின்னு சொல்லும்போது பெரியவா அந்த கர்மாலேருந்து விடுபடுற மாதிரியும் சில அனுகிரகங்களும் பண்ணியிருக்காரு. அதனால் அப்படியும் இருந்திருக்கு, இப்படியும் இருந்திருக்கு, ரெண்டுமே நிறைய நடந்திருக்கு விஷயங்கள், நிறைய அனுபவங்கள் நம்மளே பார்த்துருக்கோம். அதனால் கர்மா அப்படின்னு நம்ம எடுத்துன்ற முடியாது. சில சமயம் பெரியவா அந்த கர்மாலேருந்து விடுபட்டு வரா மாதிரியும் காப்பாற்றிருக்கார். அந்த மாதிரி நடந்திருக்கு. சில சமயம் இந்த மாதிரி விட்டுருக்கார். அப்படின்னா அதை நம்மளுக்கு ஒன்றும் புரியல, அது என்ன மாதிரியான அனுகிரகம், எப்படி அவள் பெரியவா அதை டிசைட் பண்ணுறா. பரமேஸ்வரனுடைய கணக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அப்படி இருக்குது. அதனால் சில சமயங்கள் அது மாதிரி ஆகிடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸில் இப்படி ஆகிருக்கு. ஆனால் நிறைய இதில் பெரியவா அந்த மாதிரி உயிர் போகிற மாதிரி இருக்கிறத கூட காப்பாற்றிருக்கா. அது சொல்லியிருக்காரு பெரியவாளே. யாரோ இது கூட ஞாபகம் வருது, எந்த அனுபவம்னு தெரில. ட்ரெயினில் போயின்னு இருக்கானா, எதிர்க்க பேசின்னு இருக்க சாஸ்திரிகளோட பாவம் பிள்ளையா இல்லை ஏதோ அவள் ரிலேட்டிவ் போயின்னு இருக்கான். அவன் உயிர் பொழைச்சிட்டான் அப்படின்னாலும் வீட்டுக்கு போனால் அந்த பையன் போயிருக்க வேண்டியது யாரோ தெரில, அவருக்கு கூட இருக்கவாலாம் காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவன் பிழைக்க வச்சுருக்கா. அப்படின்னா பெரியவா என்ன வேணா பண்ணுறா. அதை நம்ம பார்த்துருக்கோம், எனக்கு சரியாக ஞாபகத்தில் வர அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நடந்திருக்கு. அதனால் பெரியவா பரமேஸ்வரன். அதனால் இந்த கேஸில் பெரியவா தான் அவளை அந்த பையனை சரி நல்ல இடத்துக்கு நான் அனுப்பிச்சுட்டேன், அந்த ஆத்மா போயிடுத்துன்றதை உறுதிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரம்.